அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தரப்புல ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 22/7/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு ஆணையத்தால் 9/6/2024 முற்பகல் அன்று நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 அதாவது கடந்த முறை நடத்தப்பட்ட குரூப் 4க்கான ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களுடைய ஒரு முறை பதிவு எண் வாயிலாக அதாவது ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ஸோ ஓடிஆர் வழியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு அந்த அனுமதிக்கப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 21/7/2025 இருந்து 20/7/2026 வரைக்கும் 1 வருஷம் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து இந்த உங்களுடைய ஓஎம்ஆர் கடந்த முறை நடந்த குரூப் 4 உடைய ஓஎம்ஆர நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்சர் கீயும் அவைலபிளா இருக்குது. நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மதிப்பெண் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து கூகுள்ல டிஎன்பிஎஸ்சி உடைய வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. ஸோ இதான் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓடிஆர்க்குள்ள போணும். ஸோ கீழ அந்த கேண்டிடேட் கார்னர்ல ரிஜிஸ்டர்ட் யூசர் இருக்கா? அந்த ரிஜிஸ்டர்ட் யூசர்க்குள்ள போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதில வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர்ன்னு இருக்கும். அதில உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து போடுங்க. ஸோ இதான் உங்களுடைய டேஷ்போர்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை ஆன்சர் ஷீட்டுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் கீழ. அப்ளை ஆன்சர் ஷீட்ன்னு ஒண்ணு இருக்கா? ஸோ இந்த இதுக்குள்ள தான் நீங்க போறீங்க. ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா, மேல செலக்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதில நெறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்க என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்களோ, அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதில கீழ லாஸ்ட்டா குரூப் 4ன்னு சொல்லி இருக்கும். அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4ன்னு சொல்லி கீழ கடைசியில உங்களுக்கு இருக்கும். இல்ல நெறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதில கீழ இருக்கக்கூடிய அந்த குரூப் 4 வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் குடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து என்னைக்கு ஸ்டார்ட்டிங் டேட்டு, அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா, ரூ. 250 பே பண்ற மாரி இருக்கும். ஸோ எண்ட் டேட் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் வில் பி அவைலபிள் இன் தி பீரியட் ஆஃப் 1 இயர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதில ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, பேப்பர் 1 ஸோ விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இத உறுதிப்படுத்தவும்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதில வந்து ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த குரூப் 4க்குள்ளது ஆட் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய ரிக்வெஸ்ட் லிஸ்ட்ல ஸோ அப்ஜெக்டிவ் டைப் ரூ. 250. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன் இருக்கும். எடிட் பண்ற ஆப்ஷன், இன்னொன்னு டெலீட் பண்ற ஆப்ஷன், இன்னொன்னு மேக் த பேமெண்ட். மேக் தி பேமெண்ட் குடுத்து ஸோ ரூ. 250 நீங்க கட்டணும். ஸோ இதில வந்து பேமெண்ட் கேட்வே, அப்புறம் பேமெண்ட் டைப் எல்லாமே செலக்ட் பண்ணணும். அப்புறம் என்ன மோட்ல கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ கார்ட் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா, ஸோ எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதில வந்து உங்க கார்டோட டீட்டெயில்ஸ் குடுக்கணும். ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா, ஸோ பேமெண்ட் ஆகும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ இந்த மாரி ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம ஆன்சர் ஷீட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பேப்பர் 1ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, 5 டைம் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ 1 டைம்ஸ் டவுன்லோட் அவுட் ஆஃப் 5ன்னு சொல்லியிருக்கும். ஸோ 5 டைம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஓஎம்ஆர் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இதில நீங்க ஃபில் பண்ணது எல்லாமே அது பிரகாரம் இருக்கும். ஸோ நீங்க அப்ப என்ன ஃபில் பண்ணீங்களோ அந்த ஓஎம்ஆரோட ஸ்கேன் தான் இது. ஸோ இதையும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கு, அப்புறம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஆன்சர் கீ போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீ. ஸோ இத வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க ஃபைனல் ஆன்சர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் தமிழ், ஜிஎஸ் இது இருக்கும். அதுக்கு கீழ வந்து இங்கிலீஷ் பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு இங்கிலீஷ் எழுதுற ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்கான கீயும் இருக்கும்.
ஸோ இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் அந்த இதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் செக் பண்ணுங்கள், பார்ப்போம். தேங்க்யூ.